காரைக்குடி தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ இது ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்கு. சீமான் தன்னோட சொந்த மண்ணுலயே நிக்கிறார். இது கேட்கறதுக்கு ரொம்ப உணர்ச்சிபூர்வமான ஒரு முடிவா இருக்கலாம். ஆனா எலெக்ஷன் களம் வெறும் உணர்ச்சிகளை மட்டும் நம்பி இல்லைங்க. கணக்குகளும் கள யதார்த்தமும் தான் வெற்றியை தீர்மானிக்கும். அப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். சொந்த ஊருங்கிறது சீமானுக்கு ஒரு பலமா இல்ல அதுவே அவருக்கு ஒரு பெரிய சோதனையா அமைய போகுதா? வாங்க நம்பர்ஸ் வச்சு இந்த அரசியல் கணக்க போட்டு பார்த்துடலாம். இந்த முழு விஷயத்தையும் நாம 6 பகுதிகளா பிரிச்சு அனலைஸ் பண்ண போறோம். முதல்ல 2021ல நிலவரம் எப்படி இருந்துச்சு, அப்புறம் ஜெயிக்கிறதுக்கான கணக்கென்ன, அந்த முக்கியமான 21 நாள் கேள்வி, நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டிய 5 முக்கியமான வேலைகள், நடக்க வாய்ப்பிருக்கிற 3 சாத்தியங்கள், கடைசியா நம்மளோட ஃபைனல் வேர்டிக்ட். வாங்க நேரடியா உள்ள போலாம். ஓகே, முதல் பகுதிக்குள்ள வந்தாச்சு. எதிர்காலத்தை கணிக்கணும்னா முதல்ல நாம கடந்த காலத்தை சரியா புரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ 2021ல காரைக்குடியோட அரசியல் களம் எப்படி இருந்துச்சு? காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பல வருஷமாவே இது காங்கிரஸோட ஒரு வலுவான கோட்டையா தான் இருந்துட்டு வருது. இந்த மேப்பை பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் அவங்களோட செல்வாக்கு எந்த அளவுக்கு பரவி இருக்குன்னு. இப்படி ஒரு இடத்துல ஒரு புது வேட்பாளர் உள்ள வர்றது உண்மையிலே ஒரு பெரிய சேலஞ்சு தான். இப்போ இந்த எண்களை கொஞ்சம் கவனமா பாருங்க. இதுதான் 2021 சட்டமன்ற தேர்தலோட உண்மையான ரிசல்ட். காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 76,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. பிஜேபி 54,000 ஓட்டுகளோட 2வது இடத்துல இருந்தாங்க. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அமமுக 44,800 ஓட்டுகளோட ரொம்ப ஸ்ட்ராங்கா 3வது இடத்தை பிடிச்சது. நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சது 23,872 ஓட்டுகள். இதுதான் சீமானோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓட்டுகள் எப்படி நாளா பிரிஞ்சிருக்குன்னு இது தெளிவா காட்டுது. சரி, கடந்த காலத்துல இருந்து இப்போ எதிர்காலத்துக்கு வருவோம். இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா என்ன கணக்கு தேவை? தேர்தல்ங்கிறது அரசியல் மட்டும் இல்ல, அது ஒரு நம்பர் கேம். அரசியல் நோக்கர்களோட கணிப்புப்படி 2026ல காரைக்குடியில ஒரு உறுதியான வெற்றியை பதிவு செய்யணும்னா சுமார் 70,000 ஓட்டுகள் தேவைப்படும். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் சீமான் அடைய வேண்டிய அந்த மேஜிக் நம்பர். இப்போதான் $1 மில்லியன் கேள்விக்கே வரோம். இந்த 70,000 ஓட்டு அது எங்கிருந்து வரப்போகுது? போன தடவை வாங்கின ஓட்டை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமா வாங்கணும். இது சாத்தியமா? வாங்க எப்படின்னு பார்க்கலாம். சீமானோட வாக்கு வங்கிக்கு 5 முக்கியமான சோர்ஸ் இருக்கு. 1, நாம் தமிழர் கட்சியோட அசைக்க முடியாத அடிப்படை வாக்குகள். இது ஒரு 18,000லேருந்து 22,000 வரைக்கும் இருக்கும். 2வது, ஹோம் டவுன் பிரீமியம். நம்ம ஊர் பையனுங்கிற அந்த ஒரு சென்டிமெண்ட்டை ஒரு 10,000லேருந்து 17,000 ஓட்டுகளை கொண்டு வரலாம். 3வது, ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள். இது எப்போதுமே எலெக்ஷன் ரிசல்ட்டை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்டர். 4வது, ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் இளைஞர்களோட வாக்குகள். இது நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய பலம். 5வது, தனி மாவட்ட கோரிக்கை. இது அந்த பகுதி மக்களோட பல நாள் கனவு. ஸோ இதை கையில் எடுக்கிறவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். இப்போ இந்த 5 சோர்ஸையும் நம்ம கூட்டி பார்த்தோம்னா மினிமமா 59,000 ஓட்டுகளும் மேக்சிமமா 88,000 ஓட்டுகளும் கிடைக்க வாய்ப்பிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வெற்றிங்கிறது சாத்தியம்தான், ஆனா அது அவ்வளோ சுலபம் கிடையாது. இதுக்கு ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி வேணும். சரி, கணக்கு வழக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த தேர்தலோட வெற்றி தோல்வியே தீர்மானிக்க போற ஒரே ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்த 21 நாள் கேள்வி. சிம்பிளா சொல்லணும்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி கடைசி 1 மாசத்துல சீமான் குறைஞ்சது 21 நாள் காரைக்குடியிலே தங்கி ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு ஏரியாவா கவனம் செலுத்தினா அந்த நம்ம ஊர் பையங்கிற நம்பிக்கை மக்களுக்குள்ள நல்லா பதியும். அதை விட்டுட்டு நான் கட்சி தலைவர் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணணும்னு கிளம்பிட்டா அந்த லோக்கல் கணக்கு கட்டாயி ஓட்டுகள் செதற வாய்ப்பு அதிகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முடிவு. வெறும் கணக்குகளை பத்தி பேசினா மட்டும் போதாது. ஜெயிக்கிறதுக்கான ஆக்ஷன் பிளான் என்ன? நாம் தமிழ் கட்சி உடனடியா செய்ய வேண்டிய 5 முக்கியமான வேலைகள் இருக்கு. முதல் விஷயம், தனி மாவட்ட கோரிக்கையை வெறும் தேர்தல் முழக்கமா பார்க்காம அது ஒரு மக்கள் கனவா மாத்தி முன்னெடுத்துட்டு போகணும். 2வது, ஒவ்வொரு வார்டுலையும் மக்கள் கிட்ட நேரடியா போய் பேசி அவங்க குறைகளை கேட்கணும். 3வது, தமிழக வெற்றி கழகம் மாதிரி புதுசா வர கட்சிகள் கிட்ட இளைஞர்களோட ஓட்டு பிரியாம தடுக்க ஒரு தெளிவான திட்டம் வேணும். 4வதா, இந்த தொகுதியில அதிகமா இருக்கிற தேவர் சமுதாயத்துல பெரிய கட்சிகள் மேல அதிருப்தியில இருக்கிற சில பிரிவினரை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட பேசணும். கடைசியா 5வது, எலெக்ஷன் அன்னைக்கு குறிப்பா கிராமப்புறங்கள்ல பூத் மேனேஜ்மெண்ட்டை பக்காவா செஞ்சு ஒவ்வொரு ஓட்டையும் கன்ஃபார்ம் பண்ணணும். சரி, இவ்ளோ விஷயங்களையும் வச்சு பார்க்கும்போது 2026 தேர்தல் ரிசல்ட் எப்படி இருக்கலாம்? நம்ம டேட்டா அடிப்படையில 3 முக்கியமான சாத்தியக்கூறுகள் தெரியுது. செனாரியோ, நாம் தமிழர் கட்சி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 25லேருந்து 27% வரைக்கும் ஓட்டு வாங்கலாம். ஆனா இது ஜெயிக்கிறதுக்கு போதுமானதா இல்லாம ஒரு மரியாதைக்குரிய ரொம்ப க்ளோஸான 2வது இடத்த கொடுக்கலாம்.
இது நடக்கிறதுக்கு சுமார் 40% வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது சினாரியோ, இது ஒரு நாம் தமிழர் அலை உருவாகிற பட்சத்துல நடக்கலாம். தனி மாவட்ட கோரிக்கை, இளைஞர்கள் ஓட்டு, ஆளும் கட்சி மேல இருக்கிற அதிருப்தி, இப்படியெல்லாம் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா என்டிகேயோட ஓட் ஷேர் 30லிருந்து 34% வரைக்கும் போகலாம். இது வெற்றியே கன்ஃபார்ம் பண்ணிடும். இதுக்கான வாய்ப்பு 35%. மூணாவது சினாரியோ, இப்போ இருக்கிற எம்எல்ஏ தன்னோட செல்வாக்க அப்படியே தக்க வச்சுக்கிறது, இளைஞர்களோட ஓட்டுகள் மத்த கட்சிகளுக்கு சிதறது, இந்த மாதிரி காரணங்களால நாம் தமிழர் கட்சியோட ஓட் ஷேர் 20லிருந்து 23%லேயே நின்றலாம். இது ஒரு தெளிவான தோல்வியா அமையும். இது நடக்கிறதுக்கு 25% வாய்ப்பு இருக்கு. இந்த எல்லா அனாலிசிஸையும் ஒன்னா சேர்த்து இப்ப நம்மளோட ஃபைனல் வெர்டிக்ட்டுக்கு வரலாம். காரைக்குடியோட பாட்டம் லைன் என்ன? இந்த முழு அலசலோட முக்கியமான முடிவு இதுதான். சீமானோட வெற்றியை தீர்மானிக்க போறது அவர் காரைக்குடிக்காரர்ங்கிற ஒரே ஒரு காரணம் மட்டும் கிடையாது. அதுக்கு பதிலா எலெக்ஷனுக்கு முன்னாடி களத்துல அவர் செலவழிக்க போற அந்த 21 நாள், அந்த தொடர்ச்சியான கவனம் சிதறாத உழைப்பு தான். அந்த உழைப்பு தான் நம்பிக்கைய ஓட்டுலலாம் மாத்தப் போகுது. இப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட. நாங்க கொடுத்த டேட்டா, இந்த அனாலிசிஸ்லாம் வச்சு சீமான் காரைக்குடியில ஜெயிப்பார்னு நீங்க நம்புறீங்களா? உங்க பதில ஆம் அல்லது இல்லைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களோட கணிப்பு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம்.